Public Image Seminar, RITC 2016-17 meeting calls to order. தாய் தந்தையரை வணங்கி இந்த அவைக்கு எனது இரண்டாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் தொடர்பு கருத்தரங்கம் ஒளிர்வோம் என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற மக்கள் தொடர்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு நல்ல ஒரு கிளாஸாக ஒரு குவாலிட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. நண்பர்களே, நமது கவர்னரை சொன்னோம்னாக்க நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அவர் 6th கியர் கவர்னர் அப்படின்ட்டு. ஸோ அந்த வேகத்தில் தான் எல்லாருமே நம்ம போகணும். அடுத்து இன்னொன்று சேர்த்துக்கலாம். அப்போ அவர் கின்னஸ் கவர்னராகவும் ஆயிட்டார். கின்னஸ் கவர்னர். எனக்கு தெரிஞ்சு ரோட்டரியில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் அளவில் இவ்வளவு கின்னஸ் இதுகளை ஒரு வருஷத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்க. என்னுடைய சிறந்தாழ்ந்த காலை வணக்கம். அரங்கம் நிறைந்த இந்த சபையை பார்க்கும் பொழுது இதைத்தானே எதிர்பார்த்தாய் பாலகுமாரா என்று சொல்வது போல இருக்கின்றது இந்த அரங்கம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை நாம் புதுக்கோட்டை ரோட்டரி சங்கத்திற்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். ஃபெலோஷிப் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு ரோட்டரி இந்த உலகத்தில் சுழல்வதாக நான் நினைக்கின்றேன். ஃபெலோஷிப்பினுடைய சரியான தமிழாக்கம் ஐக்கியமாதல். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அதிகமான நபர்களை பார்க்க வேண்டும், அதிகமான குடும்பங்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும், அதிகமான நண்பர்களை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த பாசிட்டிவ் ஆரா என்று சொல்லுவார். நாம் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் மட்டும் இருந்து கொண்டு நான் இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை செய்கின்றோம் என்று சொல்வதை தாண்டி நாங்கள் பல நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். தட் இஸ் கால்டு வி என்ற ஒரு வார்த்தையை இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க அறம் செய்ய விரும்பி இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷனும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ரோட்டரி இன்டர்நேஷனலும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பப்ளிக் ரிலேஷன், பப்ளிக் இமேஜ். பப்ளிக் ரிலேஷன்னா என்ன சார்? ரொம்ப யதார்த்தமான வார்த்தையில் சொல்ல போனால் நாம் இப்பொழுது ரோட்டரி கிளப் ஆஃப் புதுக்கோட்டை சென்டரோட பழகி கொண்டிருக்கின்றோம். அதுக்கு பேர் பப்ளிக் ரிலேஷன். பார்த்திபனை சூழ்ந்துள்ள நண்பர்களும் பச்சை கலர் சட்டை அணிந்து நாங்கள் இன்று இந்த நிகழ்வை கண்டிப்பாக வெற்றிகரமாக நடத்தி தீர்வோம் என்று ஒரு முனைப்போடு இருக்கிறார்கள். அதற்கு பேர் பப்ளிக் ரிலேஷன். நீங்கள் முடிச்சிட்ட பிறகு மத்தியானம் 3 மணிலிருந்து 2 மணிலிருந்து அவர்களுக்கு நீங்கள் பேச போகும் வார்த்தையும் உங்களுடைய மனதிலே வரும் வார்த்தைகளும் எண்ணங்களும், அது பேர் தான் பப்ளிக் இமேஜ். The PR is the result of public image now. PR and PI. மாவட்டத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பித்த புட்சி இருந்தார். அந்த பித்த புட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பா 3 குழந்தைகளை கூப்பிட்டு, நீ இந்த 3 பேர்ல ஒருத்தரை CEO ஃபினான்ஸா அப்பாயின்ட் பண்ண போற. அந்த CEO ஃபினான்ஸா அப்பாயின்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய புத்த பிட்சு கோயிலில் போய் நீ அதிகமா சீப்பு விற்கணும் அப்படின்னு சொன்னாராம். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ரோட்டரியை நாம் கட்டி காக்கும் பொழுது இந்த நிகழ்வு 1000 பேர் வரணும், இப்படித்தான் நடக்கணும் நடத்துறப்ப ஒவ்வொரு சங்கத்திற்கும் எவ்வளவு சங்கடங்கள் இருக்கிறதுக்காக சொல்ல வருகிறது. அந்த புத்த பிட்சு மடத்திலே போய் நீ சீப்பு விற்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்பா. அப்பாவுக்கு 3 குழந்தைகள். பையன் பார்த்தோன்னு ஒரு கேள்வி கேட்டான், இவருக்கு என்ன பொழப்பு இல்லாம இருக்காரு, புத்த பிட்சு எங்க பேர் சீப்பு விற்க முடியும், அவருக்கு ஏற்கனவே வழுக்கையா இருக்கும், அங்கங்க நான் போய் விற்க முடியும் அப்படின்னா. இருந்தாலும் முதல் பையன் போயிட்டு வந்து சொன்னா, நான் 2 சீப்பு வைக்க முடிந்தது, எப்படி வித்தேன்னு கேட்டார் அப்பா. காலில் உளுந்து தாப்பா வித்தேன், 2 சீப்பை வித்தேனா. அடுத்த பையன் வந்தான், எப்படி வித்தேன்னு. 20 சீப்பு வித்தேனா. ரொம்ப சந்தோஷம், எப்படி வித்தேன் அப்படின்னு. 10% டிஸ்கவுண்ட் அந்த கோயிலுக்கே கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். 3வது பையனை கூப்பிட்டேன், எவ்வளவு வித்தப்பா அப்படின்னாரு. நல்லா வித்தேன் அப்படின்னு. இன்னும் விற்க போறேன். இவ்வளவு வித்த, ஒரு 2000 சீப்புகள் வித்துட்டேன், இன்னொரு 20,000 சீப்புக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. அவனுக்கு மிகப்பெரிய சந்தேகம் அப்பாவுக்கு, எப்படி ஒரு நாள் விற்க முடிந்தது என்று சொன்னான். புத்த பிட்ச கோயிலுக்கு வரக்கூடிய அனைவருக்கும் அந்த சீப்பிலே புத்தருடைய கொள்கைகளை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக சீப்பை யூஸ் பண்ணுவாங்க. சீப்பை யூஸ் பண்றப்ப
புத்தருடைய நல்ல கருத்துகளும் அவர்களுக்கு போகும். எனக்கும் வியாபாரம் அதிகமாகும். அதிலிருந்து வரக்கூடியதில் 50% இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்காகவும் தெரியும் என்று சொன்னானாம். நான் ரோட்டில் இருக்கும் பொழுது என்னால் சேவை செய்ய முடியவில்லை, என்னால் நேரம் ஒதுக்க முடியவில்லை, என்னால் ரோட்டிலின் பெருமையை வெளியே கொண்டு செல்ல முடியும் என்று சொல்ல போனால், நீங்கள் முதல் பயனாக இருக்கிறீங்களா, இரண்டாவது பயனா இருக்க போறீங்களா, மூன்றாவது பயனா இருக்க போறீங்களா, உங்களுடைய மனதிலே நான் விட்டுவிட்டு இந்த நிகழ்வை மிகவும் அருமையான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த புதுக்கோட்டை செல்வ ரோட்டரி மீண்டும் ஒருமுறை பலத்த கரகோஷத்தோடு என்னுடைய நல்லுரையை முடிக்கின்றேன். வாழ்வு ஒரே ஒரு முறை, என்னை விலை கொடுத்து அது அர்த்தமுள்ளதை கொள்ளுங்கள். உங்களை இந்த உலகம் போற்றட்டும். நன்றி, வணக்கம். கீப் க்ளோயிங் என்று அழகாக தலைப்பிட்டு இந்த செமினாரை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்தியாவில் உள்ள ரோட்டரி மாவட்டங்களில் இன்று பிரபலமாக பேசப்படும் உங்கள் மாவட்ட ஆளுநர் MMM என்று அழகாக அழைக்கப்படும் எம் முருகானந்தம் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 விஷயங்களுக்காக உங்கள் மாவட்டத்தையும் உங்கள் ஆளுநரையும் நான் பாராட்டியாக வேண்டும். முதலில் இந்த செமினாரை நடத்தும் புதுக்கோட்டை சென்ட்ரல் சங்கத்திற்கு என் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு தெரிந்து இந்த ஆண்டில் இந்தியாவில் உள்ள ரோட்டரி மாவட்டங்களில் பப்ளிக் இமேஜ் ப்ராஜெக்ட் மிகவும் அதிகமாகவும் மக்களை ஈர்க்கும் வகையில் செய்த ஒரே ஆளுநர், ஒரே மாவட்டம் உங்கள் மாவட்டம்தான். ஸ்பெஷல் சில்ட்ரன் ப்ராஜெக்ட் முதல் கடைசியாக செய்த இந்த ஆர்கன் டொனேஷன் ப்ராஜெக்ட் வரை 6 அருமையான பப்ளிக் இமேஜ் ப்ராஜெக்டுகளை உங்கள் மாவட்டத்தில் செய்திருக்கின்றீர்கள். அதற்காக என் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இப்போ ரோட்டரிக்கு தெரியும், உங்களுக்கு தெரிந்திருக்கும் 3 நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஒன்று ரோட்டரி அறக்கட்டளை ஃபவுண்டேஷன், மெம்பர்ஷிப், பப்ளிக் இமேஜ். இந்த 3 நிகழ்வுகளுமே ரோட்டரி ஆண்டு தொடங்கின உடனேயே அதற்குரிய கருத்தரங்கையோ இல்லை அதற்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமையோ நீங்கள் நடத்த வேண்டும் என்று ரோட்டரி இன்டர்நேஷனல் வலியுறுத்தி வருகின்றது. அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ரோட்டரி ஆண்டு ஆரம்பித்த உடனே இந்த பப்ளிக் இமேஜ் செமினாரை நடத்தியிருக்கின்றார். அதற்காக உங்கள் ஆளுநருக்கு என் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய மாவட்டங்கள், என் மாவட்டம் உட்பட இந்த பப்ளிக் இமேஜ் செமினாரை பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஆண்டு முடிய நேரத்தில் தான் நடத்துகின்றார்கள். அதற்காக என் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிஜி MMM. மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்போம், பாராட்டுவோம். பதினைந்து நிமிடங்கள் நானும் ஆர்விஎன் கண்ணனும் இங்கே வந்து பப்ளிக் இமேஜ் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நம்ம பேசுகிறத விட நம்ம உறுப்பினர்கள் அதை பற்றி பேசினா நல்லா இருக்கும், அதில் ஏதாவது கருத்துக்கள் வரும் பொழுது நம்ம அதை சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசினோம். என்ன பப்ளிக் ரிலேஷன்னா என்ன, இதுக்கு ஆன்சர் உங்கள் சைட்லேருந்து கேட்க வேணும். இமேஜ் என்பது இந்த சமுதாயம் நம்மை பார்க்கிற பார்வை. எக்ஸலண்ட், give them a big round of applause. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் என்பது இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்கிற சேவையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கும் நமக்கும் ஏற்படுகிற உறவு. வெரி குட். 8 மாவட்ட ரோட்டரி சம்பந்தப்பட்ட சிட்டி கைட் அண்ட் ரிலேட்டட் டு உயிரெழுத்து, உயிர்மை எழுத்தை பற்றி எல்லாம் நம்முடைய புதுக்கோட்டை சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்துடைய கோபி அவர்கள் புது ஆப் ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ட்ரெயினர் டாக்டர் மாணிக்கம் ராஜேர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆப்பை ரெடி தயார் செய்து நம்முடைய மாவட்ட ரோட்டரிக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்காக நல்லதொரு சேவையை ஆற்றிய புதுக்கோட்டை சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தினுடைய ரொட்டேரியன் கோபி அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்த கரகோஷத்தை கொடுப்போம். கோபி அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்த கரகோஷத்தை கண்டிப்பாக கொடுப்போம். இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னுமே உங்களுடைய எல்லா விழாவிலையும் நான் கலந்துக்கணும்னு ஆசையும் படுறேன். சினிமாவில் விட நாங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கல, ஹெலிகாம்லாம் வச்சு பயங்கரமாக ஆங்கிளெலாம் வச்சு எடுத்துருக்கீங்க. அதில் 2-3 ஷாட்டை நானே சினிமாவில் அந்த அப்படிங்கிறதுவே நம்ம சினிமாவில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஷாட் எனக்கு மேலே ரொம்ப அவ்வளோ இதுவாக இருந்தது. என்ன அப்படின்னா எல்லாருமே எல்லா இடத்துல சேரவே முடியாது.
ஒரே நோக்கம் உள்ளவர்கள் எல்லாரும் தான் ஒரு இடத்துல சேர முடியும். அப்படின்னு ஒரு நல்ல நோக்கம் உள்ள எல்லாரும் தான் இங்கே இன்றைக்கி சேர்ந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களை பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷம். மாவட்ட 3000 ஹானரி ரொட்டேரியனாக புதுக்கோட்டை செல்வ ரோட்டரி சங்கத்தின் மூலியமாக கொசக பாண்டியர் இணைகிறார்கள். படத்த கரகோஷத்தோடு ஹானரி ரொட்டேரியன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் 3000. புதிய ஹானரி ரொட்டேரியன் கொசக பாண்டியர் நம்மளுடைய மாவட்டத்திற்காக படத்த கரகோஷம். அரங்கமும் நிரம்பி இன்னமும் நின்று கொண்டு கேட்கின்ற பெருமைக்குரிய ரொட்டேரியன்களே, அவர்தம் இல்லத்தினர்களே, குடும்பத்தினர்களே, மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய தொகுப்பாளர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற அறிஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் மதுரை கம்பன் கழகத்தினுடைய செயலாளரும் ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநருமான திரு புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கும், நிறைய முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் வந்திருக்கீங்க, பல்வேறு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க, பிடிஜிஸ், எதிர்கால ஆளுநர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சூழலில் சமூக சேவை சாத்தியமா சிரமமா? நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது செஞ்சோம்னா சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த அம்மா சமையல் பண்ணும்போது பக்கத்தில் போய் உட்காந்து, என்னம்மா காய்கறி நறுக்கவா? கையை நறுக்கிடுவீங்க, போங்க. வெங்காயம், அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல. இல்லை வெங்காயம் நறுக்கவான்னு கேட்டேன். நானும் அதைத்தான் சொன்னேன். வீட்டுக்குள்ளே என்ன செய்தாலும் ஒரு சின்ன ஒரு சேட்டை இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு கலவரம் இருக்கும். ஆனால் ஓகே, சமூகத்துக்குள் இறங்கி சேவை செய்யும்போது அது எப்படி சரியாக இருக்கும்? சாத்தியம் அப்படின்னு 2 பேர், சிரமம்னு 2 பேர். பெரும்பாலும் ஆண்கள் எல்லாத்தையும் சிரமம்னு நினைக்கிறாங்க. திருமணம் வரைக்கும் எதுவெல்லாம் சாத்தியமாக இருந்ததோ திருமணத்துக்கு பிறகு அத்தனை சிரமமாயிடுது அவனுக்கு. ஒன்றும் இல்லை, அவங்க அம்மா கூட உட்காந்து என்னம்மா எப்படி இருக்கேன்னு பேசுறது கூட கல்யாணத்துக்கு பிறகு சிரமமாயிடுது. பேசிட்டு போனோன்னே அந்த அம்மா கூப்பிடுது, என்ன உங்கள் அம்மா கூட ரொம்ப கொஞ்சி பேசுனேன். டேய், எங்கள் அம்மா கூட கொஞ்சி பேசுனேண்ணா. என்ன? ஆமாம், என்கிட்டலாம் நீங்கள் அப்படி பேசுகிறதே இல்லை. எங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி உங்ககிட்ட எப்படிம்மா பேச முடியும்? இல்லை, எனக்கு என்னமோ இங்கே ஒரு சதி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் வச வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் போயிடணுமாக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஊரில் இருக்கிறது இல்லை. எங்கே வரீங்க? புதுக்கோட்டைக்கு. ஏன் புதுக்கோட்டை என்ன அப்படியே போயிட வேண்டியதானே அந்த பக்கமாக? வராதிங்க, இங்கேயே வராதிங்க, அங்கேயே இருங்க. உங்களுக்கு ரோட்டரி, அதுக்கு ஒரு கோட்டு வேற அப்படின்னு சொல்லலைன்னா அது வீட்டமாவே இல்லையா? அத்தான், நீங்க ரோட்டரிக்கு போறீங்களா? இந்தாங்க கை எப்படி நீட்டுங்க, கோட்டை நான் மாட்டி விடுறேன்னா சினிமாவில் வேணா நடக்கும், பாண்டியராஜ் வேணா செய்யலாம். இங்கேயில அவ ராத்திரியெல்லாம் சொல்லி கெஞ்சி கூத்தாடி, அம்மா நான் போயிட்டு வரேன் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரேம்மா, நீ கவலையே படாமல். அதில் இன்னும் சில புத்திசாலி இருக்காங்க. நீ ரொம்ப நாளாக வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுமே, இன்னைக்கு வேணா போயிரு. ஏன் நீங்கள் எங்கேயும் போகிறீங்களா? ஆமாம். இல்லை, இல்லாட்டி என்னை அனுப்பவே மாட்டீங்களே, அம்மா வீட்டுக்கு போகணும் ஏன் சொல்கிறீங்க? இப்படி கேட்குறதெல்லாம் இருக்கியா? நான் உங்கள் குடும்பங்களை புண்ணியர்களாக வாழ வைக்கும் அது சாத்தியமே. சிரமம் என்றால் எல்லாம் சிரமமே. ஆனால் இந்த அமைப்பு இன்னும் 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 நிறைய மக்களை சென்றடைந்து உங்கள் சேவைகள் அரங்கங்களில் மட்டுமல்ல சமூக வெளிகளுக்கும் போய் சாதாரண மக்கள் மத்தியிலும் இது பிரபலமாகி இன்னும் இன்னும் உறுப்பினர்கள் பெருகி சேவைக்கென்றால் ரோட்டரி என்பது இன்னும் மக்கள் மத்தியில் இடம்பெற வேண்டும். அது சாத்தியமே என்று சொல்லி சமூக சேவை எந்நாளும் சாத்தியமே, உங்களால் இன்னும் சாத்தியமே என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக